சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் பெரிய அளவுக்கான யோக பலன்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலா நிறைய போராட்டங்களையும் ஒரு சில மன உளைச்சல்களையும் கடந்த ஜனவரி மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு வஞ்சகமே இல்லாம கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கடந்த ஜனவரி மாதத்துல சிம்மராசிக்காரங்க நிறைய விரை செலவுகளை தொடர்ச்சியா சந்திச்சிருக்காங்க. ஆனா அந்த செலவுகளை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு வருமானத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதனால பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க கடந்த ஜனவரி மாதத்துல பணம் சம்பந்தமான நெருக்கடிகளை ஒரு முறையாவது சந்திச்சிருப்பாங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசிக்காரங்களும் கடந்த ஜனவரி மாதத்துல கண்டிப்பா ஒரு சில நெருக்கடிகளை சந்திச்சிருப்பாங்க. குறிப்பா இவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல வேலை பளு அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப அதிக அளவுல இருந்திருக்கும். அந்த அதிகமான வேலை பளுவால நிறைய மன உளைச்சல்களையும் கடந்த ஜனவரி மாதத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. அதே சமயம் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுக்கான மகிழ்ச்சி கிடைக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை கடந்த ஜனவரி மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுத்திருக்கு. அதாவது கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு கணவனும் மனைவியும் ஒற்றுமையா நின்று குடும்பத்துக்காக ஒரு சில காரியங்களை சிறப்பான முறையில செஞ்சு முடிச்சிருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து கோயில்களுக்கு போறது, ஆன்மீக சுற்றுலாக்கள் போறது, குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசி முடிவுகளை எடுக்கிறது, இந்த மாதிரி மனசுக்கு நெருக்கமான ஒரு சில விஷயங்கள் கடந்த ஜனவரி மாசத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கு. ஆனாலும் ஒரு பக்கம் கண்டக சனி, இன்னொரு பக்கம் ராகு கேதுக்கள் அப்படின்னு மும்முனை தாக்குதல்ல சிம்மராசிக்காரங்க இருக்கிற காரணத்தால ஒரு சில பண நெருக்கடிகளை கடந்த ஜனவரி மாசத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. சொந்த பந்தங்கள் முன்னாடி அவமானங்களையும் சந்திச்சிருப்பாங்க. இப்படி ஒரு சூழல்ல இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகள் சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றத்தை கொண்டு வருமா அல்லது கடந்த ஜனவரி மாதம் மாதிரியே நிறைய ஏமாற்றங்களை மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் பாதி சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான காலகட்டமாவே இருக்க போகுது. அதுவே இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 6வது வீடான சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் எனர்ஜி சஞ்சாரம் பண்றாங்க. சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு மன குழப்பங்களையும் திடீர் தடுமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாதத்துல 4 கிரகங்கள் ஒரே சமயத்துல சத்ருஸ்தானத்துல இருக்கிறதால சிம்மராசிக்காரங்க நிறைய குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் சந்திக்க போறீங்க. குறிப்பா தொழில் ரீதியான குழப்பங்களை சந்திக்கலாம், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான குழப்பங்களை சந்திக்கலாம், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல சரியான முடிவுகளை எடுக்க முடியாம தடுமாற்றங்களை சந்திக்கலாம். இதெல்லாம் விட முக்கியமா எதிர்காலத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறதுல கூட சரியான முடிவுகளை எடுக்க முடியாம தடுமாற்றங்களை சந்திப்பீங்க. இதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தோட முதல் பாதியில முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க. ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழல்ல முடிவுகளை எடுக்க வேண்டிய அளவுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டா பெரியவங்க கிட்டயோ அல்லது உங்களை பெற்றவங்க கிட்டயோ ஆலோசனைகளை கேட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்தோட முதல் பாதியில நீங்க தவறான ஒரு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும் அந்த முடிவுகள் மூலமா உங்களுக்கே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல சகோதரக்காரகனான செவ்வாய் பகவானும் இந்த பிப்ரவரி மாசத்துல 6வது வீடான சத்ருஸ்தானத்துல இருக்கிறதால உங்க தம்பி தங்கைகள் கூட ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். போதா குறைக்கு உங்களுக்கு நெருக்கமானவங்களே உங்களோட எதிரியா மாறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பிப்ரவரி மாதத்தோட முதல் பகுதி இருக்க போகுது. குறிப்பா பல வருஷமா உங்க கூட பழகிட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களோட எதிரியா மாறி நிக்கலாம். உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறத அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படிங்கறதால உங்களை வீழ்த்துறதுக்கு முயற்சிகளை செய்யலாம். இது கூடவே உங்களோட சொந்த பந்தங்கள், ரத்த சொந்தங்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு எதிரியா மாறக்கூடிய ஒரு நெருக்கடியையும் இந்த பிப்ரவரி மாசத்துல எதிர்பார்க்கலாம். இதனால நீண்ட நாள் நண்பர்களா இருந்தாலும் சரி அல்லது நெருங்கிய சொந்தமாவே இருந்தாலும் சரி உங்களோட ரகசியங்களை யார்கிட்டையும் எந்த காரணத்துக்காகவும் பகிர்ந்துக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களோட குடும்ப ரகசியங்களை நீங்க அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில சிக்கல்களை கண்டிப்பா ஏற்படுத்தும். அதே போல உங்களோட பலவீனம் என்ன அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் அது மூலமாவும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போல சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது உங்களோட எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கறதால நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க எதிரிகளோட நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது.
குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசிக்காரங்க உங்க கூட வேலை பார்க்கறவங்க மூலமா அதிகப்படியான நெருக்கடிகளையும் ஒரு சில பிரச்சனைகளையும் கண்டிப்பா சந்திப்பீங்க. அதே சமயம் இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில தலைகீழான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. அதாவது மாதத்தோட பிற்பகுதியில உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில இருந்து களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். ராசியோட அதிபதி களத்திர ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கையில ஏற்படுத்தி வரக்கூடிய சிக்கல்கள் முழுமையா விலக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது கண்டக சனியோட தாக்கத்தால நீங்க உங்க குடும்ப வாழ்க்கையில இழந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் களத்திர ஸ்தானத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறார். இதுல நம்ம இன்னும் முக்கியமா பார்க்க வேண்டியது களத்திர ஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவானோட பார்வை உங்களோட ஜென்ம ராசியான சிம்ம ராசி மேல நேரடியா பதியுது. ராசிநாதன் ஜென்ம ராசியில இருக்காரு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுப்பாரோ அதே மாதிரியான பலன்களை ராசிநாதனோட நேரடி பார்வையும் ஜாதகருக்கு கண்டிப்பா கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது சூரிய பகவானோட நேரடி பார்வை கிடைக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதி சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில வசந்தங்களை கொண்டு வரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. குறிப்பா சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்டக சனியோட நேரடி தாக்கத்தால சமீப காலமா நிறைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. காய்ச்சல், தலைவலியில ஆரம்பிச்சு சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு அப்படின்னு எண்ணற்ற வியாதிகளை சமீப காலமா சிம்மராசிக்காரங்க ஒன்னொன்னா சந்திச்சுக்கிட்டே வராங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில சிம்மராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படல அப்படின்னாலும் அவங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகளை இந்த கண்டக சனி ஏற்படுத்தி இருக்கு. இப்படி ஒரு சூழல்ல இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவானோட நேரடி பார்வை சிம்மராசிக்கு கிடைக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல திடீர் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு சில சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியா மருத்துவமனைகளுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு சில வியாதிகள் இவங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாமே இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில முழுமையா விலக போகுது. குறிப்பா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில சிறப்பான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இது கூடவே களத்திர ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிற சனி பகவான் கூட சூரிய பகவானும் இணையறதால பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில சனி பகவான் தன்னோட அஸ்தமன நிலையை அடைகிறார். சனி பகவானோட இந்த அஸ்தமனம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ஆரம்பமாகி தொடர்ச்சியா 38 நாளைக்கு தொடர போகுது. ஒரு கிரகம் அஸ்தமனம் ஆகுது அப்படின்னா தன்னோட பலத்தை முழுமையா இழக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சனி பகவானோட இந்த அஸ்தமனம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அஸ்தமனமாகக்கூடிய இந்த காலகட்டம் மிகப்பெரிய ராஜ யோகங்களை கொடுக்க போகுது. போதா குறைக்கு சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்துல அமர்ந்திருந்து உங்களோட ராசியை நேரடியா பாக்குற காரணத்தால வீழ்ந்து கிடந்த சிம்ம ராசிக்காரங்க மிகப்பெரிய எழுச்சியை சந்திக்க போறீங்க. குறிப்பா கடந்த காலங்கள்ல கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள் எல்லாமே இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில முழுமையா விலகும். உங்களோட வாழ்க்கை துணை உங்களோட வேதனைகளையும் வலிகளையும் முழுமையா புரிஞ்சுக்குவாங்க. இது கூடவே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதி அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேரும். உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்ப தரமாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணவங்க கூட மனம் திருந்தி உங்களோட பணத்தை திரும்ப தந்துருவாங்க. அதே போல கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான ஏதாவது வம்பு வழக்குகள் இன்னைக்கு சிக்கியிருந்தாலும் அந்த வழக்குகள்ல இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த கண்டக சனி காலத்துல நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே சனி பகவான் அஸ்தமன நிலையில இருக்கக்கூடிய இந்த 38 நாட்கள்ல ஒன்னா திரும்ப கிடைக்க போகுது. இதனால சிம்மராசிக்காரங்க மறுபடியும் பழைய மாதிரி கம்பீரமா எந்திரிச்சு நிக்க போறீங்க. அதனால கடந்த கால வீழ்ச்சிகளை மறந்துட்டு வரக்கூடிய வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்கு இப்பவே தயாராகுங்க. நன்றி, வணக்கம்.